ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் வச்சு சின்னதாக ஒரு பொடி மாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சிக்கனை வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதில் அழகாக ஒரு சூப்பு பண்ணலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக நல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி நல்லா சிக்கனை நல்லா பீஸாக உதுத்து விட்டுருங்க. உதுத்து விட்டுட்டு இந்த 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 சிக்கன் வந்து குழந்தைங்களுக்கு சும்மா தைரியமாக தாராளமாக கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இந்த பொடி மாஸ் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போடுங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு வெங்காயம், சிக்கன் நல்லா உதுத்துருக்கா என்னன்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வதக்குங்க. ரொம்ப செவக்க வதக்க வேண்டாம். ஏன்னா சிக்கனையும் போட்டு வதங்குறதுனால வெங்காயம் ரொம்ப இதுவாயிரும். அதனால் இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா அந்த ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிட்டு சிக்கனையும் தூக்கி போட்டு அதையும் வதக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 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 சிக்கன் வந்து குழந்தைங்களுக்கு தைரியமாக தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இப்படி இந்த வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. அதுக்கு பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 பொடி போடுங்க. போட்டு நல்லா சுருள கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு லெவலுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் அளவாக உப்பு போடுங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, உப்பு கைக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அளவாக உப்பு போட்டு நல்லா சுருள வதக்குங்க. வதக்கிட்டு எவ்வளோ தூரத்துக்கு வதங்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு முட்டையை கொஞ்சமாக ஒதுக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி பக்கத்துலேயே கிளறுங்க. பக்கத்துலேயே கிளறிட்டு அதுக்கு பிறகு சிக்கனை ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு கிளறுங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டே கிளறணுன்னா சட்டியில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கிளறிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நாட்டுக்கோழியிலையும் செய்யலாம், இதே மாதிரி மீனில் செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடலைனாலும் சாதத்துக்குள்ளே வச்சு கூட மறைச்சி ஊட்டி விட்டுறலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை சிக்கன் வாங்கினா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.